நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜாஸ்வா டிவி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் இல்லாமல் எழுப்புதல் நேரம் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தை மூலியம் அப்பா அந்த பிள்ளைகளோட பேசுங்க ஆண்டவரே. மனுஷ அப்பத்தில் மாத்திரம் தேவனோட வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறானவர் பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறவர். அப்பா எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, ஆதியில் வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. அது வார்த்தை என்ன செஞ்சு, அந்த வார்த்தையினால தான் என்ன செய்ய பூமியும் வானங்களையும் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தையினால தான் என்ன செஞ்சு, அந்த வார்த்தையில் அவர் சொன்ன வார்த்தையில் அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவர் கட்டளையிட்டால் ஆகும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லம் இருக்குது, அந்த வசனத்தில் அவ்வளோ வல்லம் இருக்குது. அதான் சொல்லுது, வசனம் தெளிவாக சொல்லுது. மனுஷ அப்பத்தில் மாத்திரம் தேவனிருந்து வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையில் என்ன செய்வான், பிழைப்பான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல் தான் அந்த வார்த்தையில் தான் என்ன செய்ய வல்லம் இருக்குது. எவைகளை கட்டுகிறோ அது கட்டப்படும், எவைகளை கட்ட அவிழ்க்கிறையோ அது கட்ட அவிழ்க்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுவேன். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது தான் அது பலத்த காரியங்களை செய்யும். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது தான் அது வல்லமையாக வெளிப்படும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யுமா உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த தேவ வசனம், அந்த பட்டயம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அது பலத்த காரியங்களை என்ன செய்யும், வெளிப்படும். அது ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையினால எல்லாமே உண்டாயிடுச்சுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தை இருக்கும்போது தான், அந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணும்போது தான் அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தை வெளிப்படும். நம்ம ஜெபம் பண்ணுறோம், நிறைய இடத்துல ஜெபம் பண்ணுறோம், நிறைய வசனிப்பினால் அவன் ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுவோம். அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது அந்த வசனத்தை தான் நமக்கு அந்த வல்லமை இருக்குது. எவ்வளோதான் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அந்த வார்த்தை வெளிப்படும் போது தான், கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை எவ்வளோதான் தீர்க்க தரிசனம் நம்ம உரைக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே வரணும். அந்த வார்த்தை பேசும்போது என்னென்னா, நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பார்த்திங்கன்னா கர்த்தர் பேசும்போது வசனத்தோடு பேசும்போது அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை தான் என்ன செய்யும், அநேகர் போய் நிரப்பும்போது ஆண்டவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி உணரத்தக்க என்ன செய்வார், பேசுவார். அதே போல் தான் அந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்யணும், உள்வாங்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது தான் என்ன செய்யும், கட்டுகளை உடைக்க முடியும், முகங்களை முறிக்க முடியும், சத்துரு வல்லமைகளை நிர்மூலமாக்க முடியும், சாத்தனோட திட்டங்கள் அதமாக்க முடியும். வாசிக்கலாமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பாருங்க, சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால கட்டளை எடுக்கிறாரு. ஏசப்பா கட்டளை எடுக்கிறாரு. என்ன செய்கிறாரு, சீசர்கள்ட்ட கட்டளையிட்டு என்ன செய்கிறாரு, நீங்கள் போங்க போய் என்ன செய்யுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால என்ன செய்யுங்க, சீசர்களாக்கி என்ன செய்ய ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது அவர் பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு வல்லமை. அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் அந்த சீசர்களை வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படும் போது தான் பலத்த காரியங்களை செய்கிறார். வார்த்தை அவங்களுக்குள்ளே இருக்குது, நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு, நம்ம போயிடுவோம் அப்படி நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட நிறைய டைம் பேசுகிறாரு, ஊழியக்காரன் மூலியம் பேசுகிறாரு. இன்றைக்கி பாருங்க, நீங்கள் நிறைய தீர்க்கதரிசி மூலியம் பேசுகிறாரு, இன்றைக்கி உபதேசியார் மூலியம் பேசுகிறாரு. இன்னும் ஏன்ட்ட பேசலையே, நம்ம உட்காந்துருந்தால் தானே பேசுவார். நீ அவன் தாவீதுட்டு சொல்கிற, நீ அமர்ந்திருந்து பாரு, நான் தேவரன்ட்டு நீ அறிந்து கொள்ளுவேன். நம்ம அமர்ந்திருந்தால் தானே பேசுவார், அமர்ந்திருந்தால் தானே வார்த்தையை தருவார். நம்ம அமர்ந்தே இருக்கல, இல்லை என்கிட்ட பேசிட்டோம் நான் அன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி பேசிட்டோம் நான் அன்றைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம வாக்குவாதம் பண்ண காலங்கள் அநேகமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மளோட பேசணும்னா நம்ம வேதத்தை தியானிக்கணும்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது தான் கர்த்தர் வசனத்து மூலியம் பேசுவார். ஒரு பக்கம் என்ன செய்வார், தீர்க்கதரிசி மூலியம் பேசுவார். ஒரு விஷயம் என்ன செய்வார், நம்ம சபையில் மூப்பர் மூலியம் என்ன செய்வார், பேசுவார். ஆசாரிய மூலியம் பேசுவார். அப்போ ஆண்டவர் நம்மளோட பேசணும் அப்படின்னா நம்ம இப்படியெல்லாம் இடைப்படுவார். ஏதாவது ஒரு வழியில் என்ன செய்வார், எப்படியாவது என்ன செய்யணும், உங்களுக்கு தேவ திட்டத்தை வெளிப்படுத்திடுவார். தேவ வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தி என்ன செய்வார், அனுப்பிடுவார். அன்றைக்கி ஏசப்பா இருந்து என்ன செஞ்சார் சொல்கிறாரு, எழும்பி போய் என்ன செய்ய, சீசர்களை ஆக்கிங்க, என்ன செய்யுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதே போல தான் இன்றைக்கி எத்தனையோ தடவை என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறார் வார்த்தை மூலம். எழும்பி பட்டணத்துக்குள்ளே போ, எழும்பி பட்டணத்துக்குள்ளே போன்னு சொல்லுகிறாரு. அப்போ என்னென்னா அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தையை அனுப்பி நம்மளோட பேசுகிறாரு. அந்த வார்த்தையை அனுப்பி இன்றைக்கி வேதத்தை எதுக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாருன்னா, என்கிட்ட ஆண்டவர் பேசலைன்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட இடைப்படலைன்னு சொல்ல முடியாது. சபையில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, நம்ம அப்பவும் என்ன செய்யலை, காது கேட்கல. அதே மாதிரி நம்ம ஜெபம் குழுவில் போய் பேசியிருக்கிறாரு, அப்பவும் நம்ம கேட்கல. இப்பவும் நம்ம என்ன சொல்ல, கடைசி காலத்தில் போய் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது என்ன சொல்ல, எனக்கு தெரியாத ஆண்டவர் வசனத்தை பட்டயத்தை கொடுத்துருக்கிறல்ல, அந்த பட்டயமான வார்த்தையை உன்ட்ட கொடுத்துருக்கிறல்ல, இந்த வசனத்து மூலியம் ஒன்று பேசுகிறேன், இந்த வசனம்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். நாளைக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யறாரு, அநேக தடவை என்ன செய்யறாரு, நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. வாசிக்கலாமா? மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். பாருங்க, அவங்க பெறப்பட்டு போயிட்டாங்க. அவர் கேட்டு வார்த்தையை கேட்டோன்னே பெறப்பட்டு போயிட்டாங்கன்னா அங்கே கிரியைகளை நடப்பிச்சாராம். அங்கே கிரியைகளை வல்லமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் என்கிட்ட பேசட்டும், அவர் நேராக பேசட்டும், நம்ம உட்காந்து தான் பேசுவார் கட்டாயம். அவர் நம்ம உட்காரலன்னா பேச மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்துட்டோன்னா என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்தா பேசுவார்ல. நம்ம டெய்லி அவர் சமூகத்தில் உட்காரணும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன், தாவீது பார்த்துங்க, எனக்கு பிரியமானவன் அப்படி சொல்கிறாரு. எனக்கு பிரியமானதை மட்டும் செய்வான் அப்படிங்கிறாரு. எனக்கு பிரியமானதை மட்டும் செய்வான்னு சொல்கிறார். எதுக்கு பிரியமானதை சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருவார். உட்காந்து வார்த்தைகளை பெற்றுட்டு தான் என்ன செய்வார், யுத்தம் பண்ண போகிறனாலும் யுத்தம் பண்ணுவார். அதேமாதிரி தேசத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு கேட்குறதுக்கும் என்ன செய்வார், ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருவார். உட்காந்து நான் என்ன செய்யணும், இன்றைக்கி நான் என்ன செய்யணும். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வோம், நம்ம பாடுகள் வரும்போது, வேதனை வரும்போது தான் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறோம். தாவீது அப்படி கிடையாது. இரவு பகலும் அவங்க வாசப்படியிலே நான் அமர்ந்திருக்கிறதுக்கு நல்லது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் என்ன செய்யறான், உன் பாதத்தில் அமர்ந்திருக்கதே எனக்கு மேலுன்னு சொல்றாரு. நான் அங்கங்கே சுற்றுறதோட உங்கள் பாதத்தில் உட்காந்து உங்கள் வார்த்தையை கேட்குறதே மேலுன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷங்களாக நம்ம மாறும்போது தான் நமக்கு அந்த வார்த்தையை நமக்கு தந்து அந்த வார்த்தை தான் கிரியை செய்யும். அந்த வார்த்தையை சொல்கிறார், அந்த சீசர்களை சொல்கிறார், நீ மார்க்கில் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எழும்பி பட்டணத்துக்குள்ளே போங்க. அவங்க போய் என்ன செய்ய, நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அங்கே அற்புதங்களை அடையாளங்களை கிரியைகளை நடப்பிக்கிறாரு. அப்போ அதே போல தான் நம்ம எழும்பி சொல்கிறாரு, வசனத்தை சொல்கிறாரு, நீ எழும்பி போ. இன்றைக்கி பாருங்கள், டிவி சேனல் மூலியம் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறான், டிவி சேனல் மூலியம் யூடியூப் மூலியம் ஆண்டவர் பேசுகிறார், நீ எழும்பி போ எழும்பி போன்னு. அடுத்தவனை தானே சொல்கிறாரு, நம்மளையே சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி வார்த்தையை அனுப்பி பேசிகிட்டே இருக்கிறார் ஆண்டவர். பெற பார்த்துக்குருவோம், நம்மள்கிட்ட சொல்லல. டிவியில் வேறு யாருக்கோ தானே போகுது, உங்களுக்கு தான் அந்த வார்த்தை வருது, வேறு யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு வரப்போது உங்களுக்கு நேரம் அந்த வார்த்தை வருது, வேறு யாருக்கும் நமக்கு வரல. வேறு யாருக்கும் போனால் வேறு யாருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதில்ல. நீங்கள் தானே டிவியை பார்த்துட்ருக்குறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தை தர, நீ எழும்பிப்போ. அதான் சீசர்கிட்ட சொல்கிறார், நீ எழும்பிப்போ. எழும்பி போனப்போ தான் கிரியை நடக்கும். ஏன்ட்ட என்னைக்கு பேசுகிறாரோ அன்றைக்கி தான் கிரியை நடக்கணும்ல. ஆண்டவர் இதற்காக நம்மளை முன்குறித்து இருக்கிற அந்த தேவ திட்டத்தை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுறதுக்கு, அந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய வார்த்தை முடியும் நமக்கு பேசுகிறாரு. பிரசன்னமாக பேசுகிறாரு, அபிஷேகத்தை அனுப்பி பேசுகிறாரு, வல்லமை அனுப்பி பேசுகிறாரு. வாசிக்கலாமா? வாசிங்க கீழே. யாத்திராகமம் 14:11. யாத்திராகமம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பாருங்க, வார்த்தையை தர்றாரு. எப்படி வார்த்தையை தர்றாரு அப்படின்னா, மோசேட்ட வார்த்தையை தர்றாரு. அன்னைக்கு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன அடிமைத்தனமாக இருக்கிறாங்க. என்ன செய்ய, களி சாப்பிட்டுட்டு என்ன செய்ய, செங்கல் வெட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு கூக்குரலை கேட்குறாங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலை என்ன செய்கிறாரு, கடவுள் கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாரு, ஐயோ கடவுள் இருக்கிறாரா இல்லையா, யார் எங்களை விடுதலை ஆக்கக்கூடும் அப்படி சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார், கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்ட மாத்திரத்தில் தான் என்ன செஞ்சார், இறங்கி வந்து ஒரு தேவ மனுஷனை அனுப்புகிறாரு. அதான் மோசையை அனுப்புகிறாரு. மோசைக்கு வார்த்தையை தர்றாரு. நான் என்ன போய் சொல்லுவேன், இந்த ஜனத்திட்ட நீர் தான் என்ன அனுப்புனாரு, யெகோவா தேவன் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எப்படி போய் சொல்லுவேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லி இந்த ஜனத்திட்ட அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறார் வார்த்தையை. நீ போய் அங்கே போய் நின்று நான் கிரியைகளை நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அன்றைக்கி பார்த்துக்கோங்க, அந்த மந்திரவாதி போட்ட கோலை என்ன செய்ய பாம்பாக மாறுது. அதே மோச போட்ட கோலை என்ன செய்ய அந்த பாம்பெல்லாம் விழுங்குது. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை கேட்டவுடனே என்ன செய்கிறாரு, அவர் பிரயாணம் எத்தனையோ நாள் என்ன செய்கிறார், நான் போக முடியாது, திக்கு வாங்கி மந்தனாவும் உள்ளவனாக இருக்கேன். இல்லை மோச, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறேன், உனக்கு வல்லமையை தந்திருக்கிறேன், நீ தான் போக முடியும். அவர் நினச்சிருக்கலாம், மோசையை சொல்லியிருக்கலாம், நீ நான் போக முடியாதுன்னு சொன்ன வேற ஒரு மோசையை ஏற்படுத்தி என்ன செஞ்சுருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். ஆண்டவர் எதுக்கு மோசையை முன்குறித்திருக்கிறாருன்னா, அதே போல தான் உங்களை என்ன செய்கிறாரு, இன்றைக்கி வார்த்தை மூலம் உங்களோட பேசுகிறாரு. நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிடிச்சிட்டு நினச்சிடும். நீங்கள் என்ன கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, நீங்கள் பைபிளை திறந்தோன்னு அந்த வார்த்தை வந்து நினச்சிடும், ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை தந்திருக்கிறாரு, ரைட்டு தான். சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா உனக்கு ஐயோ அந்த வார்த்தையை தந்திருக்கிறாரா, அந்த வார்த்தையை தரமாட்டாரா, அவசரமான வார்த்தை தானே. அப்போ ஆண்டவர் எதற்காக நம்மளை முன்குறித்திருக்கிறாரு? இப்போ உள்ள காலத்துக்கு என்ன செய்ய, புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு என்ன செய்கிறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாம் அந்த ஆசீர்வாதமான வார்த்தையில் பிடிச்சிட்டே இருக்கிறோம். அவங்க கட்டளையை கை கொண்டாங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்னைக்கு மோசே யோசுவாட்ட சொல்கிறாரு, என் கட்டளையை என் பிரமாணத்தை கை கொள்ளும் போது நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யாருக்கு வாக்கு தத்தம் பண்ணுறாரு, யோசுவாக்கு வாக்கு தத்தம் பண்ணுறாரு. அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. இந்த வார்த்தையின் வல்லமை என்ன செய்யணும், நம்மளோட வெளிப்படணும். ஆண்டவர் நம்மளோட இடைப்படணும் அப்படின்னா, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும் அப்படின்னா, அந்த வார்த்தையை நம்ம உண்வாங்கி நம்ம எலும்பி புறப்பட்டு பட்டணத்துக்குள்ளே போகும்போது தான் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கே, பட்டணத்துக்குள்ளே மட்டுமல்ல நம்மளோட குடும்பத்துக்குள்ளேயும் நம்மளுடைய சன்னதி மேலேயும் என்ன செய்கிறாரு, அவர் வெளிப்பட ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பாருங்க, அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது வழியில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே இல்லை, நினச்சிருக்காங்க. எனக்கு வழியில் இருந்து பிரேத குழி இல்லைன்னு சொல்லி நினச்சி வனாந்தரத்திரங்களை நடத்துகிற அப்படி சொல்லி மோசையிட்டு புலம்புறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறா, மோசை என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறாரு, கட்டாயம் நடத்துவார், ஒரு வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு. அன்னைக்கு மோசை ஆண்டவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கிறான். அதான் சொல்கிறார் ஆண்டவர், என் வீட்டில் இன்றைக்கி நினச்சி உண்மை உள்ளவனாக இருக்கிறான் மோசை அப்படின்னு. அப்போ என்ன அந்த விசுவாசத்தை பிடிச்சி என்ன செய்கிறாரு, சொல்கிறார், என்னென்னா நான் வழியிலெல்லாம் செத்து போகிறதுக்காக எங்களை இப்படி கொண்டு வந்திருக்கிற, வார்த்தையை தந்திருக்கிறாரு. அவன் அந்த மன உறுதியோடு என்ன செய்கிறாரு, மோசை இருக்கிறாரு. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறாரு, நம்மளை முன்குறித்திருக்கிறாரு, நம்மளுக்கு வார்த்தை தந்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோடு நம்ம எழும்பி பட்டணத்துக்குள்ளே போகும்போது தான் பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு. அப்படிப்பட்ட மோசையை தேடி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்னைக்கு உலாவி கொண்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மோசையை தேடி தான் உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த கடைசி காலம் இந்த வார்த்தைகளை பெற்று பட்டணத்துக்குள்ளே போய் அநேக ஜனங்களை தட்டி எழுப்புறதுக்காகத்தான். அநேக ஜனங்கள் அன்னைக்கு கானானை சுகந்தரிக்கிறதுக்காக, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை கானானை சுகந்தரிக்க கொண்டு போனது தான். இன்னைக்கு கானான் இல்லை, இன்னைக்கு பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் தட்டி எழுப்புறதுக்கு மோசையை தேடி வந்திருக்கிறாரு. அதே கடைசி கால இந்த யாத்திராவில் சொல்லப்பட்டது போல தான் என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சிருக்காரு, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நான் வாக்கு மாறாத தேவனாக இருக்குன்னு சொல்லுகிறாரு. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர், நான் மோசையை தேடி வந்திருக்கிறேன், யோவானை தேட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கடைசி கால தேவ திட்டத்துக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, நம்ம ஏற்படுத்தியிருக்க. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 15:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். அப்போ நம்ம இப்போ ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு என்ன செஞ்சுக்காங்க, பார்வோன்னு ஒரு பக்கம் சேனை நெருக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கடல் விளிம்பில் போய் நிற்கிறாங்க. மோசையிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, கோலத்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா அன்றைக்கி மோசை நினைத்திருந்தா அன்றைக்கி செங்கடலில் கலந்து போயிருக்க முடியாது. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் உண்மை உள்ள தேவன், நம்மளை என்ன செய்யார், கரை சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் என்ன செய்ய அந்த கோலை நீட்டும் போது தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. இன்றைக்கி வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றுட்டு என்ன செய்கிறோம், இன்றைக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம், வார்த்தையை பெற்றுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நமக்கு என்றைக்கு அடையாளத்தை காமிக்கிறோன்னு அன்னைக்கு போகிறோம், அடையாளத்தை மோசைக்கு
காமிக்கல, செங்கடலை ரெண்டா பிளந்து அடையாளத்தை காமிச்சு நீ இதுதான் வழின்னு சொல்லி காமிக்கல. வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புனாரு. ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புவார். அன்னைக்கு மோசைக்கிட்ட சொல்லலை, செங்கடலை மாதாவின் தண்ணீரை மதுரமாக்கி தான் அனுப்பிச்சாரு. அடையாளத்தை காமிக்கல, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புவார். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கடைசி கால வார்த்தைகளை, அந்த பட்டயமான வார்த்தைகளை நம்ம கொடுத்து தான் அனுப்பிச்சாரு. பட்டணத்துக்குள்ள அனுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. எனக்கு அடையாளம் வேணும், அடையாளம் வேணும். அதான் வசனம் சொல்லுது, முந்தினவர் பிந்தினவராகவும் பிந்தினவர் முந்தினவராகவும். அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம பெயரக்கூடாது. அதான் சொல்றாரு ஆண்டவர், நீ மோசே நீ கோலனு சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டு அப்படின்னு சொல்றாரு. கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் என்ன செய்றாரு, உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வருகை சமயமா இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷன் அழிஞ்சு போயிடக்கூடாது, ஒரு மனுஷன் அழிஞ்சு போயிடக்கூடாது. அன்னைக்கு எகிப்தில் அடிமைத்தனமா இருந்து என் ஜனம் வேதனைப்படுது, என் ஜனம் அங்கலாய்க்குது, என் ஜனம் பரிதவிக்குது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாரு. மோசை ஏற்படுத்துறது போதும். இன்னைக்கு அநேக தேவ மனுஷ மொழியும் வார்த்தையை சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். வார்த்தையை சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. கனிகொடுன்னு சொல்லுகிறாரு. யோவான் சொல்றார் பாருங்க, மத்தேயுல சொல்லப்படுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளே வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்லி அப்பவுமே பிரசங்கம் பண்ணுகிறார் யோவான். எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. கடைசி கால அட்டத்தில் போய் நிற்கிறோம். அவர் சொன்ன காரியங்களெல்லாம் பூமியில் நிறைவேறிச்சு. அவர் சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேறி வந்து கொண்டே இருக்குது. அவர் சொன்ன காரியங்களெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கண் முன்னே பார்க்கும். கொள்ளை நோய் வரும்னு சொன்னார், கொள்ளை நோய் வந்துருச்சு. அதே போல தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, பூமி எதிர்ச்சி வரும்னு சொன்னார், பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. ஜனத்துக்கு விரோதமாக நடக்குன்னு சொன்னாங்க, சண்டை நடக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி வந்துருச்சு. எல்லா காரியமும் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் அடையாளம் சுவிசேஷம். அந்த கடைசி கால சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சிருக்கலாம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நிமிஷம் ஆகிருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் கானானில் கொண்டு போய் விட்டுருக்கலாம். நான் உண்மையுள்ள கடவுள் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கணும், தெரியணும். அந்த ஜனங்க கூக்குரலிட்டாங்க எகிப்திலிருந்து, உண்மை கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கூக்குரலிட்டாங்களே. நான் தான் உண்மையுள்ள கடவுள், அந்த செங்கடலில் ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணின தேவன் நான் தான் அப்படின்னு சொல்லி நீ அறியணும் அப்படி சொல்லி தான் நினைச்சிருக்கிறாரு. அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நினைச்சிருக்கிறாரு. சமுத்திரத்தை கடக்க பண்ணின தேவன் உங்களை என்னைய நிச்சயிக்கிறாரு, அழைத்திருக்கிற தேவன். ஆண்டவர் கரை சேர்க்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிற ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து செவிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, யார் என் காரியமாக போவா, யார் என் வார்த்தையை பற்றி என் ஜனத்தை எழுப்ப முடியும், யார் என் ஜனத்தை தட்டி எழுப்ப முடியும், நான் உண்மை உள்ள கடவுள்னு சொல்லி யார் வெளிப்படுத்த முடியும். அன்னைக்கு ஒரு மோசை ஏற்படுத்தினேன், என் வார்த்தையை கொண்டு செங்கடலை ரெண்டா பிளந்து ஒரு மோசை அனுப்பி என் வல்லமையை வெளிப்படுத்தினே. அதே செங்கடையில் பிறந்தது போல என் ஜனத்தை பாவத்திலையும் சாபத்திலையும் மீறுதலையும் அக்கிரமத்திலையும் இருக்கிற ஜனத்தை மீட்கிறதுக்கு ஒரு மோசை வரமாட்டானா அப்படி சொல்லி அங்கலாய்க்கிறத நான் ஜெபத்திறனை உணர்றேன். ஆண்டவர் பரிதவிக்கிறத நான் உணர்றேன். ஆண்டவர் இப்பவும் பரிதவிக்கிறாரு. யாரு போவா, அந்த வைராக்கியம் யாருக்குள்ள வரும், அந்த மோசைக்குள்ள அந்த வைராக்கியம். ஆண்டவர் வார்த்தையை பெற்றுட்டு ஆண்டவர் அடையாளத்தை கேட்கல. மோசை ஆண்டவர் அடையாளத்தை கேட்கல, எனக்கு செங்கடலை பிளந்து அந்த வழியை காமியும், நான் அந்த ஜனத்தை நடத்துறேன்னு கேட்கல. வார்த்தையை பெற்று கோல நீட்டின ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை கிரிகளை நடப்பிச்சாரு. மார்க்கில் சொல்லப்பட்டது போல சுவிசேஷம் எலும்பு பட்டணத்துக்குள்ளே போய் சுவிசேஷம் பிரஸ்தாவப்படுத்துங்க, நான் கிரியைகளை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லலை ஆண்டவரே. நீ சுவிசேஷம் அறிவின்னு சொன்ன உடனே தான் அங்கே கிரியை வெளிப்பட்டுச்சு. அதே போல தான் இளைஞ அவன் கிரியத்தக்கன் பலன் என்னோடு கூட வருகிறது. கடைசி காலத்தில் வந்து உட்காந்துருக்குறோம். வசனம் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டா அக்கினியில் போடப்படும் சொல்லப்படுது. நல்ல கனி கொடுக்குற மரங்களாக மாறுங்க. வேண்டாம், இன்றைக்கி கிடைக்கிற சந்தர்ப்பம் நாளைக்கு கிடைக்காது. கடைசி கால தருணத்தில் வந்து உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு கிடைக்காது. இன்றைக்கி இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், கடைசி தருணத்தில் உட்காந்துருக்குறோம். விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நீங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போட்டு சொல்லலைங்க. ஆண்டவருடைய வாரத்தில் சொல்கிறான். ஆண்டவர் கடைசி காலத்தில் வந்து நிற்கிறார். என் பிள்ளை யார் போவான்? இத்தனை நாள் நம்ம தேவைக்காக நிற்கிறோம், அவர் தேவைக்காக வந்து நிற்கிறாரு. கடைசி கால தருணத்துக்காக வந்து நிற்கிறாரு. கடைசி கால நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை என்ன நினைச்சுக்கிற முன்குறிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்புகிறாரு. இந்த கடைசி கால ஊழியத்துக்காக உங்களை என்ன நம்புகிறாரு. எத்தனையோ மனுஷங்க இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் தேடலை.
பைத்தியமான உங்களை என்னையும் தேடி வந்திருக்கிறாரு. பைத்தியமான உங்களை என்னையும் தேடி வந்திருக்கிறாரு. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. ஒரு துண்டு பிரதி கொடுங்க, இல்லைன்னா சுவிசேஷம் அறிவிங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை சொன்னால் போதும். ஆண்டவர் அந்த இடத்துல என் நாமத்தை எங்கே பிரசாபப்படுத்துகிறியோ நான் அங்கே மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. கடைசி கால தருணத்தில் வந்து உட்காந்துருக்குறோம். சோமன்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறார். அச்சா, இந்த வார்த்தை அநேக பிள்ளைகளோட இருதயத்தை உடைச்சி ஆண்டவருக்காக எதையா செய்யணுங்கிற ஒரு தருணம் வெளிப்படற்ற ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செய்யற்ற ஆண்டவரே. இம்மட்டும் காத்து எபினேசரையும் துதிக்கிறார் ராஜா. ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவர், இம்மட்டும் காத்து எபினேசரையும் துதிக்கிறார் ராஜா. நீ காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.